வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஆர்பிஐயில் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கான போஸ்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட்டு பற்றி நான் ஃபுல்லாக ஷார்ட்டாக ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா முன்னாடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஆர்பிஐ, ஓகேங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், ஓகேங்களா, ரெகுலர் டைப் தான். வேகன்சிஸ் மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 572 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா எங்கேனாலுமே போடுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துட்டு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ தட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 9 வேகன்சிஸ் வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்குமே மினிமமாக உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் அதிகபட்சமாக 25 வயது வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதாவது 2/1/2001 அதுக்கப்புறமேட்டுக்கு 1/1/2008 இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. லைக் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும், ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸஸ்க்கு 3 வருடமும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் சேர்த்து கொடுக்குறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் அதாவது சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 24,250 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அது வந்துட்டு வேரி ஆகுங்க. இந்த அலோவன்சஸ்ஸு, இந்த ஹவுஸ் ரெண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும். சேர்த்து போடுறப்ப இனிஷியல் கிராஸ் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னா 46,000 ரூபா வந்துட்டு வரும். அதர் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, ஏதாச்சும் ஹவுஸுக்கு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நிறைய அலோவன்சஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு எழுதுவீங்க, ஓகேங்களா. இது ஒரு வெறும் சிம்பிளான ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு தான். என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், நியூபரிக்கல் எபிலிட்டி, ஓகேங்களா. ஒவ்வொன்றுமே 30 கொஷின்ஸு, டோட்டலாக 120 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. 160 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க்குக்கு வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்குமே 0.25 மார்க்ஸ் வந்துட்டு அவங்க கழிப்பாங்க. லாங்குவேஜஸ் அதாவது கொஷின் பேப்பர் எந்த லாங்குவேஜஸில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயுமே இருக்கும், ஓகேங்களா. இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜஸ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அடுத்து 2வது வந்துட்டு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான லாங்குவேஜஸ் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸோடைய லோக்கல் லாங்குவேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், தருமபுரி இதெல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டராக போடுவாங்க, ஓகேங்களா. ஃபீஸை பொறுத்த வரைக்குமே ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 450 ரூபா வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வெறும் 50 ரூபா பே பண்ணால் போதும், ஓகேங்களா. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். நான் பேசிக்காக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துட்டேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே லிங்க் டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், அதனோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.